ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன பாட்டெல்லாம் பலமா இருக்கு. சந்தோஷம் தாண்டி, பாட்டு பாடி கொண்டாடுற அளவுக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படி என்ன சந்தோஷம் நான் தெரிஞ்சுக்கலாமா? என் எதிர்க்கு ஒரு கெட்டது நடந்தா அது எனக்கு சந்தோஷம் தானே சௌந்தர்யா? புரியலங்க. யாரு உங்க எதிரி? அவருக்கு என்ன நடந்துச்சு? புரியாத மாதிரியே கேப்ப. அந்த வேட்டை எனக்கு 2 கண்ணு நொல்லை ஆயிடுச்சுல, அதை தான் சொன்னேன். எம்புட்டு ஆட்டம் போட்டிருப்பான், என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசியிருப்பான். இப்ப எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா வச்சனா ஆப்பு. ஆண்டவன் இருக்காண்டி, அதான் வேட்டையனோட கரண்ட் கனெக்ஷனை மொத்தமா அப்படி விட்டான். இனி காலம் முழுக்க தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தேன் அம்மா அப்படின்னு பாடிக்கிட்டே தெரு பிச்சை எடுக்க வேண்டியதான். பிச்சைக்காரன். என்ன பேசுறீங்க நீங்க? கொஞ்சமாவது மனசுல ஈரத்தோட பேசுறீங்களா? அன்னைக்கு மட்டும் அவன் சரியான நேரத்துல வராம இருந்திருந்தா நாங்கெல்லாம் என்ன ஆயிருப்போம் தெரியுமா? என்ன ஆயிருப்பீங்க? அவன் என்னமோ உங்களை காப்பாத்த வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவன் காப்பாத்த வந்தது அவன் ஆத்தால. நீங்களாம் அதுல இலவச இணைப்புகள். எது எப்படியோ ஆக மொத்தம் காப்பாத்தினான்ல. அதுக்காக அவன் காலில் விழுந்து நன்றி சொல்ல வேணாம். ஆனா அவன் கண் பார்வை போனதை கிண்டல் பண்ணாம இருங்க, அதுவே போதும். இன்னைக்கு நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறதே அவன் போட்ட பிச்சை, அதை மறந்துடாதீங்க. உங்களுக்கு அவனை பிடிக்கலன்னா ஓரமா ஒதுங்கி போங்க. இந்த மாதிரி சமயத்துல அவனை கிண்டல் பண்ணி பாவத்தை வாங்கி கொட்டிக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். கீழே விழுந்துருச்சா? இனி எல்லாத்தையும் மடிச்சு வைக்கணும். எப்படி துணிக்குள்? அம்மா, அம்மா எங்க இருக்க? இவ ஒருத்தி எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மான்னு ஊரை கூட்டிடுவா. கீழே தான் இருக்கேன், வாமா. அம்மா. என்ன மீனாட்சி, எதுக்கு இப்ப அம்மா அம்மான்னு ஏலம் போட்டுட்டு இருக்க? இல்லம்மா, அங்க பீரோல. என்னது உன் பீரோல? அதாம்மா தாலி.